அவர் ஒரே எம்எல்ஏ எங்களுக்கு. அவரை உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறார் முழு மனதார். ஏன்னா விஜய் கட்சி ஆதரவோடு தானே மன்னார்குடியில் நாங்கள் ஜெயிச்சோம் பாருங்க. அதனால அவருக்கு ஆதரவு கொடுக்கிறாரு. அவர் மாதிரி 6 மணிக்கு கொடுத்ததா சொல்றாங்க. அப்பதான் போய் உதவியாளர்கிட்ட கவர்னருக்கு தேவைப்படுமே நாங்கள் ஒரு கடிதம் வாங்கிட்டு வந்தோம். அந்த கடிதம் காப்பி இருக்காச்சுன்னா நேற்று நான் காமிச்சேன் உங்கள்கிட்ட. இந்த கடிதம் இதோட காப்பி கவர்னர்கிட்ட கொடுத்தேன். இது கூட தவறுதான் நான் போய் கிளைம் வைக்கிறதுக்கு அவர் இபிஎஸ் கூப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்க போல. இதுல பாருங்க என்னுடைய கையெழுத்து, இது அவருடைய கையெழுத்து. இதான கன்சென்ட். என்னுடைய லெட்டர் பேடு பார்ட்டி லெட்டர் பேர்ல கொடுத்தோம். அது யாரோ ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒன்னு இருக்கு. அது பார்த்தா அதுல என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா கவர்னர்கிட்ட நாங்க அதை காப்பி கேட்கல. அப்படியே இருந்தாலும் இவர் எம்எல்ஏ என்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேட் அடிக்காம இருக்கலாம். ஒரு மாவட்ட செயலாளர் 10 வருஷமா கட்சியோட மாவட்ட செயலாளர், கட்சியோட மாவட்ட செயலாளர் லெட்டர் பேட் இருக்கும். ஒண்ணுமே இல்லாம இன்னொன்னு எல்லாத்தையும் மீறி என்னுடைய ஒப்புதலுடன் கொடுக்கிறாருன்னா அதுக்கு என்ன அத்தாச்சு? என்ன மறட்டு பாக்குறாங்க, பயமுத்தி பாக்குறாங்க. அதாவது உங்க ஒப்புதலோட கொடுத்தான்னு சொன்னா நான் பயப்படுவேன், எங்க கூட்டணிக்குள்ளார குழப்பத்தை உருவாக்கலாம்